ஆஹா அப்படின்னு போட்டிருக்கு. ஆஹா அப்படின்னா எப்பயுமே நமக்கு உலகத்தில் தேவையானது சஸ்டெயினபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வளர்ந்துட்டு நாளைக்கு வளராமல் இருக்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை. நீங்கள் படிப்பில் முன்னேற்றம் காட்டுறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சீரான வளர்ச்சி இருக்கணும். அதான் சஸ்டெயினபிள் இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்ன? எல்லா தரப்பினரும் பங்கேற்க வேண்டும். ஒரு தரப்பினரை ஒதுக்கி கட்டிட்டு இன்னொரு தரப்பினரை விளக்குறதே நல்லதில்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ திரைத்துறையில் அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சாப்பாடு போடுறாங்கன்னா, ஒரு படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அப்போ சாப்பாடு போடுறாங்கன்னா பிராமணர்களை மட்டும் கூட்டு போய் உள்ளே வச்சு சாப்பாடு போடுவாங்களாம். அது வரைக்கும் மற்ற எல்லா ஜாதியினரும் 97% அப்படியே நின்று கையை கட்டிட்டு நிற்கணும். அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்லுவான், பிராமணால் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து மற்றவெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா சாப்பாட்டில் கூட அப்படி ஓர வஞ்சனை நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்றைக்கி நம்ம சபைகள்லேயே அதான் நடக்குது. ஐயர்மார்கள் எல்லாம் உள்ளே உட்காந்து தனியாக திம்பான், மற்ற பொதுமக்கள் எல்லாம் தனியாக திம்பாங்க. அது நியாயம் இல்லை. அது கடவுளுக்கு முன்பாக நியாயமே இல்லை. 1 யோவான் 4:15 என்ன போட்டிருக்குன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனிடத்தில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். இயேசுவானவர் எப்படி இருந்தார்? இயேசுவானவர் உள்ளே போய் அறை வீட்டை பூட்டி கொண்டு சோறு தின்னுட்டு அப்புறமா செவ்வறு ஏறி குதித்து ஓடிவிட்டார் அப்படின்னா எழுதியிருக்கு. அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் விபசாரிகளோடும் மீன் பிடிக்கிறவர்களோடும் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. என்னையா அது? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. குருன்னு சொல்கிறீங்க, நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஏண்டா செவ்வாழை கூடையே இருக்கியாடா, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான்ல. அது மாதிரி போய் அவர் சீடர் இடத்துல போய் சொல்கிறாங்க. சர்ச்சு அத்தாரிட்டிஸ், பரிசேயரும் சதிசேயரும் பிரதான ஆசாரியும், ஏங்க இப்படி அநியாயம் பண்ணுறாரு, குருன்னு சொல்கிறீங்க, பாவிகள் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு. இன்றைக்கி நம்ம குருக்கள் எப்படி இருக்காங்க? வெள்ளை நிற அங்கேயே நீட்டமாக போட்டுக்கிட்டு நாங்கள் தனியாக சாப்பிடுவோம் அப்படின்னு. இதை உண்மை உணர்ந்த ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஒன்று தான், உட்காந்து சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் தலைக்கணம் பிடிச்சிட்டு போய் நான் பிஷப்பு, நான் செக்ரட்டரி, நான் டிசி சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்ன இடவையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் உண்மையான ஆள், யார் போலியான ஆளுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பெரிய விஷயம் இல்லையா? அவருடைய போதகத்தை, அவருடைய பேச்சை கவனியுங்கள். அதான் சொல்கிறார், தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான ஆவின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி பெரிய வருகானவர்கள் எதை முதன்மைப்படுத்துகிறார்கள்? அடுத்து அவர் சொல்கிறார் பாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இந்த இயேசு கிறிஸ்துக்கு விரோதமானவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? உலகத்துக்குரியவர்கள். அவருடைய சிந்தனை என்ன இருக்கும்? சார் நீங்கள் நல்லா எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிருங்க, என்னத்தை சம்பாதிச்சாலும் பணத்தை வச்சு நான் எம்பிபிஎஸ் சீட்டு என் பிள்ளைக்கு வாங்கிடுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு பணம் பெருகும். இப்படி உலகத்திற்குரியவைகளை யாரெல்லாம் போதிக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து விரோதமானவர்கள். இவ்வளோதான் ஒரு கோடு போட்டார் அவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். நம்ம என்ன பண்ணுறது? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு தான். அப்பொழுது உங்களை தெருவிலே பிச்சை எடுப்பவர்களாக விடுவேன் அப்படி சொன்னாரா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற அத்தனை பேருக்குள்ள பயம் என்னென்னா, சார் நேர்மையாக வாழ சொல்கிறீங்க, யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறீங்க, 4 பேருக்கு படிஞ்சு அவங்க சொல்கிற கீழ்ப்படிஞ்சு போனால் தான் சார் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்பி பெரிய அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஒரு தவறான செயலை செய்ய சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா?
என்ன அதிகாரி சொல்கிறானோ செஞ்சுட்டு போக வேண்டியதானே? கடவுளாவது மண்ணாங்கட்டியாது அதில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்க சொல்கிறீங்களா? ஏசு கிறிஸ்துவை கும்பிட்றேன்னு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்னால் முடியாது சார், எனக்கு ரொம்ப சிரமம். இன்றைக்கி ஒரு இராணுவ வீரர் அவர் போய் பூஜை காட்டல, விக்கிரகத்தை வணங்கலை அப்படின்றதுனால இராணுவத்திலேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கினது சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. நம்ம ராஜா சொன்ன மாதிரி என்ன ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இது எப்படி தனி மனித உரிமையில் எப்படி ஒரு இராணுவமோ ஒரு நீதிமன்றமோ தலையிடவே முடியாது. அடிப்படை உரிமைகளில் இருக்குது. இது எப்படி தலையிட முடியும்? பெரிய அதிகாரி சொல்லிட்டாரு கும்பிட்டு போக வேண்டியதானாங்க, நம்ம என்ன மனசாரையாக கும்பிட்றோம், பேச்சுக்கு தானே கும்பிட்றோம், கும்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவர் இருந்திருக்கலாம்ல. இப்படி தான் உலகம் சொல்லும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. விக்கிரக ஆராதனை என்னுடைய இறைவன் வணங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் வணங்க மாட்டேன், வேலை போனால் என்ன போயிட்டு போகுது. ஆண்டவர் இதை விட உன்னதமான காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த அதிகாரி பாகிஸ்தான் பார்டரில் இருக்கும்போது எவனோ ஒருத்தன் சுட்டு கொண்டு வந்தானே என்ன பண்ண போகிறோம்? இப்போ இராணுவத்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டுட்டாரு. போனால் வேறு ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், நான் போகிறேன், அவ்வளோதான். சில நேரங்களில் நடக்கிற காரியங்கள் நமக்கு எதிரானதாக தோன்றும். ஆனால் அதில் உள்ளே மறைவாக நமக்கு நல்லது இருக்கும். இதை தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் ஆண்டவரை திடமாக நம்பினால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நல்வழியிலே கொண்டு போய் வைப்பார். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இன் ஆர்டர் டு சேவ் மணி, a college drama class purchased only a few scripts of a play and cut them up into a separate parts. அதாவது ஒரு காலேஜில் ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முன்னெல்லாம் கதையை எழுதி விற்பாங்க. சினிமாவில் கூட நிறைய பிரச்சனை வரும், என் கதையை திருடிட்டான், அவன் கதையை திருடிட்டான். அது மாதிரி அந்த வசனங்களை கொஞ்சம் வாங்கி எதுக்கு ஃபுல்லு கதையும் கேட்டோம்னா அது பணம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை மட்டும் வசனங்களை எழுதி வச்சுருந்த வசனங்களை மட்டும் வாங்கி அதை மாற்றி கட் பண்ணி வேற ஒரு பகுதியாக அவங்க அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. The director gave each player his or her individual part in order and then started to rehearse the play. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த நடிக்க போகிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பகுதியை நீங்கள் பாத்திரம் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்து, சரி நம்ம இப்போ ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துருவோம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் சொல்கிறார். After an hour of missed cues and mangled sequences, the cast gave up. அப்புறம் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணி சரியாகவே வரல. என்னடா வரிசையாக வர மாட்டேங்குது, இவன் ஒன்று நடிக்கிறான், அது ஒன்று நடிக்கிறான், ஒன்றும் வரிசை கிரமமாக இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. At that point, the director sat all the actors on the stage and said, "Look, I am going to read the entire play to you, so don't any of you say a word." He read the entire script aloud, and when he was finished, one of the actors said, So that's what it was all about. அப்படி சொன்னார். அப்போ இருங்க, யாரும் கொஞ்சம் பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க, முழு கதையை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், நடுவில் யாரும் குறுக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு கதையும் படித்து காட்டினாராம் அந்த ட்ரூப்பில். அப்போ அவங்க எல்லாம் கேட்டுட்டு அதில் ஒருத்தர் சொன்னாராம், ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லியிருக்காரு. And when the players understood the entire story, they were able to fit their parts together and have a successful rehearsal. இப்போ முழு கதையும் கேட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்த உடனே அவங்க நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தை நல்லா நடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டாங்க. When we read 1 John 4 verses 12 to 16, we feel like saying, so that's what it is all about. ஸோ இதுதானா இந்த மொத்த பைபிளுடைய சாராம்சமும் இதுதானா அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனை ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அப்படின்னு சொல்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனை நினைத்திருக்கிறார். எந்த மதத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும் சரி, அவன் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். இறைவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு மதத்தை பின்பற்றுகிறவனை இன்னொரு மதத்தை பின்பற்றுகிறவன் குறைவாக மதிப்பிட்டால் அல்லது அவனை கொலை செய்தால் இது இறைவனை பின்பற்றும் வழியே அல்ல.
எந்தெந்த மதத்தினர் எல்லாம் இப்படி செய்கிறார்கள், எந்தெந்த பிரிவினர் எல்லாம் இப்படி செய்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவ ஐக்கிய ஜனநாயக பேரவை என்ன சொல்லுது? நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும், அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முற்றிலும் வேதத்திற்கு புறம்பான விஷயம். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இறைவனுடைய மைந்தன் என்று அவர்கள் நம்பவில்லை. அதுதான் பேதுருவும் செஞ்சான். ஏன் 3 வருஷம் கூட இருந்திருக்கான், மறுபடியும் அதே செய்கிறான். கத்தி எடுத்து வெட்ட போகிறான். யோ, கத்தி எடுத்து வெட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதாப்பா, நீ தான் என்னை காப்பாற்ற முடியா, கத்தி எடுத்து வெட்டி தூக்கிட்டு ஓடுறேன். எத்தனை அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன். இந்த இராணுவ வீரர்களாக எனக்கு ஒரு பொருட்டா? நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு நொடி பொழுதில் அத்தனை பேரையும் தரைமட்டம் வைக்கிற மாட்டேன். நான் ஏன்டா கத்தி எடுத்துகிட்டு என்னையை காப்பாற்ற முடியாதா? என்னையை காப்பாற்றலாம் வரவேணா, நீ கத்தி எடுத்து உள்ள வரையில் போடு, பேசாமல் வர்றா, ஏன்டா பொங்குற கேட்டாரா இல்லையா? நம்ம எல்லாம் என்ன செய்கிறான், நான் இறைவனுக்காக நிற்பேன் அவரை இன்னும். இந்த டேவிட் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், இறைவன்லாம் நேராக வந்து போரிட மாட்டார், நம்ம தான் அடிக்கணும், போய் அடி. என்ன வேணாம் நான் சொல்கிறேன், போய் அடிச்சுட்டு கடை. ஏன் அடுத்தவனை தூண்டி விடுற? இறைவன் உன்னிடத்துல வந்து அவனை அடிக்க சொன்னார்னா போய் அடி. அடுத்தவனை தூண்டி விட்டு நீ குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்கியா? தவறான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கும்போதும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும், நம்ம சண்டே கிளாஸில் இருக்கும்போதும், காலேஜில் இருக்கும்போதும் இறைவனுடைய சிந்தனையே உங்களை முழுசு நிரப்பணும். அப்போ தான் இந்த கண்ணிகளிலும் வலைகளிலிருந்து தப்பித்து போவீர்கள். நமக்கே கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம இடத்துல வருது. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் இருந்தெல்லாம் நமக்கு தேவன் அற்புதமாக காப்பாற்றி வருகிறார். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து மற்றவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துட்டு வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளை எப்படி காப்பாற்றி வருகிறார்ன்றது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆமாம், என்ன பண்ணி சாமியை கும்பிட்டு என்ன அதை கிழிச்சு விட்டோம் இப்படின்ற எண்ணம் தான் திமிராக வரும். தினமும் சாப்பாடு கொடுத்தாரு, என்னத்தை கொடுத்து கிழிச்சிட்டிங்கன்னாரு. நான் வெஜிடேரியன் கொடுத்தாங்க, மறுபடியும் என்ன ஒரு நான் வெஜிடேரியன் கொடுத்து கிழிச்சிங்க. செருப்பு கூட தேவையில்லை. ஆமாம், என்னத்தை செருப்பு தேவையில்லை, நாங்கள் அங்கே இருந்தோம்னா சந்தோஷமாக இருந்திருப்போம். சட்டை அழுக்காகவே இல்லையா, துவைக்க வேண்டியதே இல்லையா. ஆமாம், என்ன அழுக்காக வந்து என்ன புண்ணியம். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆடு மாடுகளுக்கு புல் தேவையில்லையா, அதுவே மேய்ஞ்சிடும். ஆமாம், என்னத்தை. மாட்டுக்கடியை கழுவ வேண்டியது இல்லையா. ஆமாம், என்னத்தை. முன்னே அங்கே இருந்தாலும் அது பரவாயில்ல. இதே தான் சொல்கிறான். மனிதனுடைய மனநிலை அவனுடைய பாழடைந்த நிலைக்கு போகணும்னு நினைக்குது. 40 வருஷமாக ட்ரெஸ்ஸு அழுக்காகவே இல்லை, சோப்பு போட்டு துவைக்க வேண்டியதே இல்லை, நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதே இல்லை, காலில் செருப்பு தேவையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டு வாசலில் நான் வெஜிடேரியன் வந்துடும். நீங்கள் சமைக்க வேண்டியதில்லை. 40 வருஷமாக காலையில் டிஃபன் வந்துடும், மத்தியானம் லஞ்ச் வந்துடும், நைட்டு டின்னர் வந்துடும், 3 வேளையும் வந்துடும். பல் தேய்க்க வேண்டியதில்லை, முடி வெட்ட வேண்டியதில்லை. இவ்வளோ அற்புதமாக ஒரு இறைவனால் எப்படி நடத்த முடியும்? பகலில் வந்து மேகமாக இருக்கும், ஜில்லுன்னு ஏசி. 40 வருஷமாக நைட்டு வந்து மிகப்பெரிய தீபம் ஒன்று எரியும், அது வழியே நடந்து போவாங்க. அவளுக்கு களைப்படையவே இல்லை. மகா பெரிய அற்புதங்களை செய்தார். இவ்வளவு அற்புதங்களை செய்தோம். ஆமாம், என்னத்த கடவுள். ஆமாம். அப்புறம் அடுத்து வந்தவன் என்ன பண்ணான்? அப்படிலாம் சொன்னாங்க, சும்மா காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது, கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுங்க அப்படின்னா. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மோசே இருந்தாரா, மோசே நடத்தி வந்தாராங்கிற சந்தேகம் வலுத்துருச்சு. இருந்திருக்கலாம், அது கதை எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்பாமல் அடுத்த வர சந்ததியினர் நம்பாமல் போயிட்டாங்க. அதான் அப்பயே இறைவன் சொன்னார் இவங்களுக்கெல்லாம் தெரிகிறபடி எழுதி வை. இப்போ என்ன பண்ணுறாங்க, தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் போய் உண்மைதாங்க எல்லாம் நடந்து வந்திருக்காங்க, கடலுக்குள்ளே ரதங்கள் சக்கரம்லாம் கிடக்கு அப்படின்னு எழுதி வைக்கிறான். அப்போ உண்மையிலேயே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படிங்கிறதான் அது பார்க்குறாரு. அதான் சொல்கிறார் அந்த 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, இஃப் anyone acknowledges that Jesus is the Son of God, God lives in him and he is in God. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் இறைவன் உங்களிடத்துக்கே வருகிறார். எந்த இறைவன்? அது ஒரு சாமி, நல்ல சாமிங்க, அந்த சாமி வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். அப்படியா? மகாசக்தி, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சங்களையும் படைத்த மகாசக்தி நம்மீது வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார், நமக்குள் வந்து தங்குகிறார். அவர் தம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்கினார். மகா பரிசுத்தர், மகா நீதிபரர், மகா வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட சக்தி உங்களுக்குள் வந்து தங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறது. நீங்களும் அவரில் நிலைத்திருப்பீர்கள்.
அப்படியே எங்கே ஸ்டெட்ஃபாஸ்ட், அசையாமல் அங்கேயே இருப்பீங்க. இதுதான் சஸ்டெயினபிள் growth, சஸ்டெயினபிள் லிவிங். எப்பயுமே மாறாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Here we discover what God had in mind when he devised his great plan of salvation. ரட்சிப்பு என்ற மிகப்பெரிய திட்டத்தை இறைவன் உருவாக்கிய போது இதைத்தான் அவர் மனதிலே வைத்திருந்தார். எதை மனதிலே வைத்திருந்தார்? நாம் மனிதர்களிடத்திலே தங்கியிருக்க வேண்டும், மனிதர்கள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உறவு மகா பெரிய உறவு. நீங்கள் மனிதர்களுக்கு தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். நீங்கள் இறைவனிடத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. அதான் ஆஹா அப்படின்னு எழுதியிருக்காரு. சம்திங் டு பாண்டர். ஆர் தேர் எனி பீசஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் தட் யூ டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம், நம்பிக்கை என்பது இருக்கிறது. ஏதாவது ஒரு பகுதியிலே இந்த நம்பிக்கையில் அதெல்லாம் நம்பலாங்க, ஆனால் இதை நம்ப முடியாது, உண்டு அப்படின்னு ஏதாவது நம்ப முடியாத விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறதா? இஃப் ஸோ, whom can you talk to this week to help you see how they fit into the entire story? அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முழு மொத்த கதையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? சொல்கிறாங்க அது இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் பிறந்தார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பிபிலிக்கல் காலேஜ் இருக்குல்ல, தியாலஜி, அங்கே தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஆனால் அது வாய்ப்பு இல்லை. ஏதாவது தவறான விதத்தில் பிறந்திருக்கலாம், அது ஆவியினால் பிறந்ததுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய போதகர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் படித்து தேர்ந்துட்டாங்க, பைபிளெல்லாம் படித்து முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம் அந்த காலத்தில், ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கியிருக்கான் ஒருத்தன், பெரிய போர் வீரனாக இருந்திருக்கான், வீராதி வீரனாக இருந்ததுனால அவனை கடவுளாக கும்பிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் தாத்தா பாட்டிகளெல்லாம் போட்டு ஊருக்கு ஊர் குலதெய்வம்னு கும்பிட்றது இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு கொஞ்சம் வீரதீரமாக இருந்திருப்பான் போல் இயேசுன்னு ஒருத்தன். அதனால எல்லா மக்களும் கும்பிட்றாங்க. உலகத்தில் இருக்கிறலாம் பைத்தியக்கார பையன், எல்லாத்தையும் கும்பிட்றதுக்கு ஒருத்தர் தான் படித்து புத்திசாலி ஆகிட்டார். இப்படி யோசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்தவர்கள் மட்டுமே அவர் தேவனுடைய குமாரன் என்று புரிந்து கொள்ள முடியும். பல பேர் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை விற்கிறார்கள். பல பேர் நம்பாமல் சரி படித்து தொலைச்சிட்டோம், என்ன பண்ணுறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் முழு கதையும் தெரிஞ்ச பிறகு தான், ஓஹோ இவ்வளோதான் விஷயமா? என்ன விஷயம்? நீங்கள் தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், தேவன் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறார், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே நிலைத்திருப்பார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இது மட்டும்தான் சிம்பிளான ஒரு விசுவாசம். கானானிய பெண் என்ன கேட்டா, ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தயவுசெய்து ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் பிள்ளையை குணமாக்குங்க. கண்ட நாயெல்லாம் குணமாக்க முடியாது, வேறு ஜாதி நாயெல்லாம் எதுக்கு இங்கே வரீங்க? இங்கே என்ன உங்களுக்கு குணமாக்குறதுக்கு மட்டும் வருவீங்களா அப்படின்னு இயேசு கேட்குறாரு. எதுக்கு? நம்ம ஆள் மென்டாலிட்டி பூரா அதான் இருக்குது. சர்ச்சில் இருக்கவன் பூரா பரிசுத்தவான் குஞ்சுகளாகவே நினச்சிக்குவான். கண்ட நாயை உள்ளே விடக்கூடாதுங்க சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிற்பான். ஏன்னா அவன் பரிசுத்தவான்னு அவன் மண்டைக்குள்ளேயே இருக்குது. இயேசு கிறிஸ்துவ மண்டைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் காட்டுறதுதான் சொன்னார். அந்த பொம்பளை எப்படி நம்புதுன்னு பாரியா, அப்புறமா பேசியா, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கான்னு கேட்குறாரு. பாரு, கண்ட நாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அந்த மாதிரினா சொல்லுது. அதெல்லாம் சரிதான், பிள்ளைகளுடைய ரொட்டி சாப்பாடு எடுத்து நாய்க்கு யாரும் போட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே சிந்தி சீரழியும்ல, அதை வலித்து நாய்க்கு தானே போடுவீங்க, அதை தூக்கி என் பிள்ளைக்கு போடுங்க. அப்போ கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்று அவள் தீவிரமாக நம்புகிறார். இதை செய்ய முடியும் என்று நீ எனக்கு நம்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நீ செய்ய முடியும் நம்புகிறேன், என் கண்களை திறந்தரணும். அப்பொழுது அவன் பார்வை அடைகிறான். அவை சபையில்